வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி 2026க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்களும் லேட்டர் என்ட்ரி சம்மந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ வாங்க நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி எல்லாமே பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலேயே மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மேஜரான காலேஜஸ், ரொம்ப ஃபேமஸான இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் காலேஜில் தான் வந்து நிறைய பேர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விருப்பப்பட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்ல இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 3 காலேஜஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த காலேஜஸ்ல வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்பான பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதனால இந்த வீடியோல அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் நினைக்க வேணாம். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்டா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏசிடி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், சரிங்களா, இது ஒன்று. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த காலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரிகளுக்குள்ள தான் வருது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள இருக்கு. எம்ஐடி கேம்பஸ் அப்படிங்கிறது மட்டும் தனி கேம்பஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த காலேஜஸ்ல எல்லாம் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவாக சொல்ல போறேன். ஸோ இதனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலாம், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற காலேஜஸ்ல எந்த காலேஜஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன காலேஜ், இந்த 5 டைப்பான யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ்க்குள்ளார என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி அந்த 5 காலேஜஸ்ல மட்டுமே 44 வகையான கோர்ஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அப்பேரல் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது எய்டட் கோர்ஸும், இன்னொன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஏஎஸ்எஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். எஸ்எஸ்ன்னு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கோர்ஸ் தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ். அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் தான், பட் இருந்தாலும் செல்ஃப் சப்போர்ட்ல ரன் ஆகக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட். ஸோ இது வந்து எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் எம்ஐடி கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. நான் டிக் போட்டது அந்த பர்டிகுலர் காலேஜில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி பிளான் அப்படிங்கிறது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த காலேஜில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் சிஇஜி கேம்பஸ்ல இருக்கு. செராமிக் டெக்னாலஜி எஸ்எஸ், ஸோ செராமிக் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸ்ல இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் ஏசிடி கேம்பஸ்லயும் இருக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் இருக்கு. சரிங்களா? கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படிங்கிறது செல்ஃப் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ்ல இருக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கு. அதுக்கப்புறம் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ்லயும் இருக்கு, எம்ஐடி கேம்பஸ்லயும் இருக்கு. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்த கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் இருக்கு, எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட். ஸோ இதுவும் சிஇஜி கேம்பஸ்ல இருக்கு, எம்ஐடி கேம்பஸ்ல மட்டும்தான், 2 காலேஜில் மட்டும்தான் இருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு.
ரைட்டுங்களா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எம்ஐடி கேம்பஸில் இருக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸில் இருக்கு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது சிஇஜி கேம்பஸில் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஏசிடி கேம்பஸில் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் அதுவும் ஏசிடி கேம்பஸில் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸில் இருக்கு. லெதர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கு. அதே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ்லையும் இருக்கு, எம்ஐடி கேம்பஸ்லையும் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட். ஸோ இது சிஇஜி கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸ்லையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் தான் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் ஒரு கோர்ஸ் அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. மைனிங் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸில் இருக்கு. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஏசிடி கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. ஃபார்மக்சுவல் டெக்னாலஜி எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட் இதுவும் ஏசிடி கேம்பஸ் மட்டும்தான். பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி சிஇஜி கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட் அதுவும் எம்ஐடி கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியும் எம்ஐடி கேம்பஸ் மட்டும்தான் இருக்கு. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸில் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் சிஇஜி கேம்பஸில் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் சிஇஜி கேம்பஸில் இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த 5 தான் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 5 காலேஜில் ஒவ்வொரு காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இந்த 5 காலேஜில் எங்கே இருக்கு, எந்தெந்த இதில் காலேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க லேட்டர் சம்பந்தமா டவுட் கேட்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எல்ஏ 2026ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டரட்டி சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த சேனலை இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.